ஹாய் கேஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கிராண்டி கேம் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த கிராண்டி சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம். அக்செப்ட் கொடுத்தேன், ப்ளே கொடுத்துட்டு குவாலிட்டி ஹை அது ஓகே, நார்மல் வேணாம், ஈஸி. அப்போதைக்கு ஈஸி தான் கைஸ், எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். மியூசிக்கு நைட் மேலே எக்ஸ்ட்ரா லாக்ஸ் அதெல்லாம் வேணாம் எனக்கு. அப்புறம் கண்டினியூ கொடுத்துடலாம். கண்டினியூ. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ட்ரிக்ஸ்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன். அந்த ட்ரிக்ஸை மட்டும் கொஞ்சம் மறந்தாமல் அது மட்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். மொத்தம் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. அந்த ட்ரிக்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணி இந்த கிராண்டியை நம்ம பக் பண்ண வச்சிடலாம். அந்த ட்ரிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணணுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். முதல்ல இந்த பாட் எடுத்துக்கோங்க, போட்டுருங்க, போதும். அப்புறம் இந்த கடலில் ஒழிஞ்சுக்கணும், போதும். ஒரு 2-3 டைம் போடும் போதும். நான் வந்து ஒரு டைம் தான் போடுவேன், அதுக்கே இந்த கிளவி வந்து வா ஆனால் வரவே இல்லை. அவள் கரெக்டாக வந்துட்டானா உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். வரவே மாட்டேங்கிறாளே. நம்ம போகணும் கைஸ், வந்துட்டா கைஸ். பெட்டுக்கு தான் வருவா, பெட்டுக்கு வரட்டுவேன். இந்த பெட்டு பட்டன் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் அவள் பக்காவா. இந்த மாதிரி நிறையா டைம் கொடுத்துக்கிட்டே இருக்கும், அப்படின்னா தான் நல்லா பக்கு 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 பண்ணு பக்காவா. பக்காயிட்டா பாருங்கள். இதுதான் இந்த ட்ரிக்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு நிறைய பற்றி இந்த ட்ரிக் தெரியாது. இந்த ட்ரிக்கு நான் இப்போ கண்டுபிடிச்சது என் பக்கவை கல்வி. பண்ண பாருங்க, பார்த்தாவே பயமாக இருக்குது. சரி இப்போ அது ஒன்று, ஆனால் அடிக்க முடியாது இவனால், ஒன்றும் பண்ண முடியாது இவனால். பக்கவை கல்வி நம்ம ஈஸியாக எஸ்கேப் முடிச்சிடலாம். லீவ் ஹவுஸு. அப்புறம் இல்லை ஒன்றுமே இல்லை, அதில் கம்மில் போகிறேன். இதில் என்ன இருக்குது? கரும்பு அச்சை துப்பி வச்சுக்கிறேன் கைஸ். நீங்கள் சொல்லலாம் அந்த கிராண்டி உயிரோடு இருந்து அவள் இது பண்ணிட்டு பக் பண்ணாமே விளையாடலான்னு. ஆனால் எனக்கு அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நான் முதலே விளையாண்டு பார்த்தேன், எனக்கு வந்து அது சுத்தம் பிடிக்கல. இப்போ நம்ம நீ வந்து என்ன எஸ்கேப் பண்ணலான்னு நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது என்னது இன்ஜின் பாட்டா? அதெல்லாம் வேணாம் கைஸ். நான் இதை வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த புக் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய ட்ரிக்கு எங்கிட்ட இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி இந்த புக்கு மட்டும் உங்களுக்கு கிடைக்கலன்னா, இப்போ வந்து நான் புக்கு வந்து என்னடா வாய்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க, அது பரவாயில்ல விடுங்க, ஆல்ரெடி உழுந்துச்சாட் இருக்கு, விடுங்க. அப்படி ஓப்பன் பண்ணால் ஒரு இந்த இடத்துல ஒரு சீக்ரெட் பிளேஸ் ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல புக்கு வச்சிட்டோம்னா போதும். இந்த கிளவி நவுந்து வந்து அவள் புக்கு தருவா. அதுக்குள்ளே வாங்க நம்ம ட்ரிக்கு இது பண்ணிடலாம். என்ன ட்ரிக்குன்னா எனக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களோட ஏதாவது என்ன வயசு ஒன்றுமே இல்லை. பார்க்குற ஸ்பார்க் ப்ளக் அப்படின்னா என்ன? இந்த பாருங்க, கன்னோட பாட்டோ இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கும், ஓப்பன் பண்ணிங்கன்னா வைங்களேன், இடத்துல ஒரு இது இருக்குது, அதாவது வீல் கிராங்க்கு டெட்டி வேண்டாங்க. டெட்டி வந்து எனக்கு பிடிக்கல, இல்லை விட்டுறேன். இதுக்கு வந்து இது வேணும், வெப்பன் கீ வேணும். கிளவி வந்துட்டு இருப்பாளே கைஸ், வந்துட்டா கைஸ். இதோ நவுந்து போயிட்டு இருக்கிறா பாருங்க. அவ்வளோதான் கைஸ், இது பண்ணிட்டா அவள் அப்படியே மறைஞ்சு போயிடுவா. கீழே போகிறாங்க பார்த்து தெரியுதா? கீழே போகிறது நல்லாவே தெரியுது கைஸ். கீழே வைக்க பாருங்க, போகிற பாருங்க. இப்போதான் உங்களுக்கு நல்லா தெரியும் போல். கீழே போயிட்டா, அப்படியே ஒரு அமுத்து. அவள் அப்படியே அவங்க அப்போ அந்த பக்கம் அப்படியே மறைஞ்சிட்டா கைஸ். நம்ம அப்படியே இந்த பக்கம் விழுந்துடலாம். இந்த பக்கம் விழுந்து இந்த இடத்துல ஒரு கேட் இருக்கு இல்லைங்களா, இந்த கேட்டில் வந்து போட்டாச்சு. அப்பா விழுந்துட்டேன். நானும் நான் நிறைய டைம் விளையாடுறேன் கைஸ், ஆனால் இப்போ ஃபஸ்ட் டைம் விளையாடுறேன். என்னது காக்வீல் வேணாம் கைஸ், எனக்கு பிடிக்கல காக்வீல். அந்த பக்கம் ஜம்ப் பண்ணணும், ஜம்ப் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் இல்லையாடு. இப்போ நம்ம போனோடனே அந்த கிளவி வந்து வருவா, அது கொஞ்சம் பயமாக இருக்கும். இந்த கிளவியில் நம்ம பக் பண்ணிட்டோம், அந்த கிளவி பக் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் லிட்டில் பிட் ஹார்டு தான். ஆடா என்ன கைஸ் இது? பண்ண முடியல கைஸ், ஒன்றும் பரவாயில்ல. இப்போ நம்ம வந்தோடனே வருவா. இவருங்க
ஐயோ வரா கைஸ், பயமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது. நான் இந்த இடத்துக்கு வர்றது வேஸ்ட்டு, ஃபுல் வேஸ்ட்டு. தூக்கி போட்டுடலாம். அந்த கிளவி வருவான்னு கேட்டிங்களா? எல்லாம் வரமாட்டாவ. கார்கியா சிப்ப, கார்கி வர்க்க பண்ண ஒன்றுமே இல்லை கைஸ். என்ன பண்ணா கைஸ்? சொல்லி நீங்களே சொல்லுங்க. நீ நம்ம இது பண்ணிட்டோம்னா இன்னும் நீ என்ன பண்ணுறதுன்னு முதல்ல இப்படி வெயிட் பண்ணுங்க. ஸ்டார்ட். அப்போ அதுங்க முதல்ல இந்த பட்டன் இருக்குது இல்லைங்களா? அப்படியே இது முதல்ல கொடுக்காதீங்க. கரெக்டாக இந்த 2 பட்டன் அட் டைமில் கொடுங்க. வரல. அது என்ன கைஸ் இது? இங்கே பாருங்க, இப்போ நான் எரிச்சிட்டேன். ஆனால் இல்லை, இங்கே பாருங்க, இந்த இதில் இப்படி காமிக்குது. அடடா, ஐயோ சாரி கேஸ், நான் வந்து தப்பாக பண்ணிட்டேன். இங்கே பாருங்க, இப்போ நான் உட்காந்துட்டானா அதில் எரிச்ச மாதிரி காமிக்குது. நல்லா இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். இந்த ஸ்க்ரீன் இப்படி ஆட்டிங்கன்னா போக முடியலையே, என்னால் போக முடியல. அப்படியே கொடுத்துக்கிட்டே இந்த இடத்துல இது கொடுங்க. ஆனால் சே, இது கொஞ்சம் நிறைய டைம் மிஸ் ஆகும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வெயிட் பண்ணும்போது பண்ணுறேன். எனக்கு என்னமோ தெரியல, எனக்கு சளி சும்மா இன்னும் பிடிச்சிக்குது கைஸ். இல்லை கைஸ். அவ்வளோதான் எழுந்துட்டேன். அப்படியே இப்படி பண்ணிவிட்டு அவ்வளோ கைஸ். இங்கே பாருங்க, நான் சொன்ன ஒரு மேஜிக்னு அதுதான் கைஸ். இது ஒரு சில பேருக்கு தெரியாது, ஒரு சில பேருக்கு தெரியும். ஐயோ என்னால் போக முடியல கைஸ். என்னால் போக முடியல கைஸ். என்னாச்சு? ஓப்ஸ். அவ்வளோதான் கைஸ், நான் பண்ண முடியல. பரவாயில்ல, எனக்கு வர மாட்டேங்குது. இதான் பண்ணல, இன்னும் ஒன்றுமே இல்லை. இதில் என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லை. என்னது? என்னமோ பேப்பர் இருக்குது. This is my 5th day in this house. She chased me wherever I go. I'm quite injured and my body hurts. The only thing I remember before I woke up in this house is that I was driving when my car suddenly broke down. I went out to see what the problem when someone suddenly hit me in the head. I have managed to open a pair of locks on the front door, but that's all. Why does she do this? I hope no one will experience the same things as I do. If I do not survive this, and if someone finds this message, I have noticed that she sometimes hides things inside ஃப்ரூட்ஸ் ஃபுல்லாக என்னமோ ஒழிஞ்சிருப்பாளாமா. எனக்கு என்ன சொன்னானே புரியல. என்னது வந்து காரில் போயிட்டு இருக்கும்போது என்னது இதாகிடுச்சான்ட்ருக்கு, என்னது ப்ரோக் டவுன் ஆகிடுச்சு. அப்போ வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போயிருப்பானான்ட்ருக்கு. அந்த வீட்டுக்குள்ளே போய் ஒரு சடனாக அந்த கிராணி வந்து அடிச்சிருப்பா போல். அடித்தா மயக்கம் போட்டு மறுபடியும் எழுந்துச்சு பார்த்தா இந்த ஹவுஸ்குள்ளே இருக்கிறாங்கம்மா. இதுதான் அந்த கடை. இது என்னது? என்ன போல கைஸ் இருக்கு? சரி, ஓப்பன் பண்ணுவோம். ஒன்றுமே ஆப்படுறதில்ல. ஓப்பன் பண்ணிட்டான். இல்லை என்னக்குது? வின்சாடலாமா? நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை கைஸ். இன்னொரு வழி கூட இருக்குது. இன்னொரு வழி வந்து அது டைரெக்டாக எங்கே போகுதுன்னு தெரில. இதோ இதான் கைஸ். சீக்கிரம் இந்த பக்கம் கைஸ். இந்த பக்கம் ஸ்க்ரூ வேணுமா? அந்த ஸ்க்ரூ எங்கே போகுதுன்னு தெரில.
நம்ம அந்த இடத்துக்கே வந்துட்டோம். இங்கே பாருங்க கிராணியோட பீஸ் ஆஃப் பெயிண்டிங். ஐ டோன்ட் வாண்ட் திஸ் பெயிண்டிங். என்ன இது? ஓ, சத்தம் மூட்டி விடுறதா? இந்த இடத்துல வழி இல்லைன்னு சொல்லாதீங்க. இந்த இடத்துல ஒரு சீக்கிரம். ஐயோ, நான் கொஞ்சம் பயந்துட்டேன். எனக்கு இது கிளவி இந்த செய்தம் வா. அப்புறம் கிளவி முடிஞ்ச அப்படியே என்ன பண்ணுறது கோவம் வருது. இப்போ ரிமோட்டு ஆச்சு. ஐயோ போங்க, வலிக்குது எனக்கு. நன்றி பட்ட இடத்துல போக மாட்டேங்குது. சரி, இப்போ இதுக்குள்ளே என்ன இதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா இல்லை, இந்த இடத்துல கிளம்பி வர மாட்டாளா? வரவால மாட்டாளா கைஸ்? நம்ம யோசிக்க முடியாதுதாங்க. நம்ம இந்த சைடு ஓப்பன் பண்ண முடியாது. இந்த இடத்துல போய் வச்சு என்னது ஸ்டிக்கு அப்புறம் இந்த ஸ்டாம்ப் இருக்குது. இந்த இடத்துல வச்சு தான் இப்படி அடிக்கணும். ஆனால் எங்களுக்கு கண்ணு இல்லை. அந்த சைடு போகிறது வேஸ்ட்டு. மௌனம் இந்த சைடு தான் வேஸ்ட் போக முடியும். அவ்வளோதான். நம்ம இந்த கிராணி ஹவுஸை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. அப்போ நம்ம ஏதாவது ஒன்று எஸ்கேப் பண்ணணுன்னா அப்போ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பை கைஸ், இட்ஸ் கேர்ள்.